இயற்கை உணவுகளான காய்கறி, கீரைகள், பழங்கள் போன்றவற்றை விரும்பி உண்ண பழகிக்கொள்வேன். பதப்படுத்தப்பட்ட உரைகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பேன். உணவுகளை நன்கு மென்று ரசித்து சுவைத்து சாப்பிடுவேன். என்ன அர்த்தம்? படித்தோம் நமக்கே புரியுது. காய்கறி, கீரைகள், பழங்கள் இயற்கையாக பூமியிலிருந்து நேரடியாக வரக்கூடிய செடி கொடி தாவரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அதானே. கீரைகள் இலைகளாகவே, இலை தண்டு எல்லாமே அப்படியே சாப்பிடலாம். காய்கறிங்கிற பொழுது செடியில் வரக்கூடிய அந்த காய்கள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், அதெல்லாம் சொல்லி பூசணிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சிப்ஸ் நேராக செடியிலேருந்து வருதா? லேஸ் எப்படி செடியில் காய்ச்சி தொங்குதா? உருளைக்கிழங்கு, இந்த உணவுகள் எல்லாம் இயற்கை உணவுகள். கவனி டேய், இந்த உணவுகள் எல்லாம் இயற்கை உணவுகள். இயற்கையாகவே பூமியில மற்ற உயிரினங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, ஆடு, மாடு, கோழி, மானு, இதெல்லாம் இயற்கையா விளையக்கூடிய இந்த செடி கொடி தாவரங்களை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கு, பலமாவும் இருக்கு. குதிரை என்ன சாப்பிடுது? ஏதாவது கிரில் சிக்கன் சாப்பிடுதா? குதிரை புல்லு தானே சாப்பிடுது. அது எவ்வளவு பலமானதா இருக்கு. வேகமா ஓடக்கூடியது குதிரை, பலமானது குதிரை. யானை இருக்கு. யானை என்ன சாப்பிடுது? கரும்பு, மரம், செடி கொடிகள்ல இருக்கக்கூடிய இலை. அது சரி, உனக்கு தெரிஞ்ச மாடெல்லாம், உனக்கு தெரிஞ்ச யானை எல்லாம் எங்க கோயில்ல இருக்க யானை தான். காடுகள்ல இருக்கக்கூடிய யானைகள்ல என்ன சாப்பிடும்? மரம், செடி கொடிகள்ல இருக்கிறத உடைச்சு சாப்பிடும். அப்படியே இலையை சாப்பிடும், வாழை இலையை சாப்பிடும், வாழைப்பழத்தை சாப்பிடும், வாழைத்தோல் சாப்பிட விடும். எல்லாம் அவன் அதுலயே இருக்கான். அதே கடையில தான் சாப்பிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி யானை எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பலமா இருக்கு. யானை பலம் சொல்றோம். குதிரை பலமா இருக்கு. காளை மாடு பாக்குறோம், ஜல்லிக்கட்டு காளை மாடு எவ்வளவு பலமா இருக்கு. என்ன சாப்பிடுது? இதே புல்லு தான் சாப்பிடுது. காஞ்சி போன புல்லை சாப்பிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிடுது. ஆடு இருக்கு. இதெல்லாம் இயற்கையா இருக்கக்கூடிய செடி கொடி தாவரங்கள், அதுல இருந்து வரக்கூடிய அதையே உணவுப் பொருளா எடுத்துக்கொண்டு அதுலயே நல்ல ஆரோக்கியமா இருக்கு, பலமா இருக்கு. அதெல்லாம் வச்சு நீ உள்ள வை, நான் சொல்ற கவனி. அதெல்லாம் வாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு பலமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இப்ப நாமளும் அந்த மாதிரி இங்க கவனி. இந்த உட்காருமா, இந்த பக்கம் உட்காரு. இங்க கவனி. அதனால நாமளும் அதை அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிக்கணும். இது அடுத்து 2வது வரியில என்ன இருக்கு? பதப்படுத்தப்பட்ட உரைகளில் அடைக்கப்பட்ட உணவுன்னா என்னது? ஃப்ரிட்ஜில் வச்சது இல்லை, பேக் பண்ண உணவு, பேக்கடு ஃபுட்டு. என்னது? லேஸு, குர்குரே, சாக்லேட்டு, பிஸ்கட்டு, வேற என்ன இருக்கு? பிங்கோவா? இது என்னமோ நிறைய இருக்கு. கடையில பெட்டி கடையில போட்டா, மளிகை கடையில போனா அப்படி சரஞ்சரமா தொங்க விட்டுருக்கான். பாக்குறதுக்கு இவ்வளவு சாப்பிட்ற உணவுப்பா. இவ்வளவு பெரிய பாக்கெட்டுக்கு பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய பாக்கெட்டா இருக்கு. உள்ள இருந்தா எவ்வளவு இருக்கு? உள்ள காத்துதான் இருக்கு. உள்ள இருக்கிறது 4 சிப்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். பாக்குறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பேக்கா இருக்கு. அதுதான் பேக்கடு ஃபுட். உரைகளில் அடைக்கப்பட்டனா என்னது? பேக் பண்ணி இருக்கிற உணவு. செயற்கையா அது என்னது? இயற்கையில இருந்து உருளைக்கிழங்கு தான் எடுக்கிறான். ஆனா அதுல நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்து, அப்புறம் டேஸ்ட்டுக்காக மற்ற ரசாயன பொருட்கள்லாம் சேர்த்து, கெமிக்கல்ல தானே இயற்கையானது கிடையாது, செயற்கையான ரசாயன பொருட்கள்லாம் சேர்த்து அதெல்லாம் போட்டு அது
ஆனால் வெங்காயம், அது வெங்காயம் இருக்குடா, அதில் வெங்காயம் மட்டும் இல்லைடா. வெங்காயம் மட்டும் சாப்பிட்டேன்னா அது இயற்கை உணவு. அதில் வெங்காயம் மட்டுமா இருக்குது? அது வெங்காயத்தை நீ கடையிலேயே மளிகை கடையில் வாங்கி சாப்பிடலாம்ல. வெங்காயம் தான் வேணும்னாக்கா அது மட்டுமா அதில் இருக்கு? அதில் வந்து நீ அந்த பேக்கிங்ல பின்னாடி பிரிச்சு பின்னாடி படிச்சு பார்க்கணும். அதில் போட்டிருக்காங்களா பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்கல்ல. அதில் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் இருக்கட்டும், அதில் என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பான்ல, அதை படிச்சு பார்த்துருக்கேன். எனர்ஜி கலோரி போட்டிருப்பான், அதுக்கு மேலே ஒன்று இருக்கும் என்ன இருக்குன்னு. வெங்காயம் 5 கிராம் போட்டிருப்பான், மிச்சதெல்லாம் கெமிக்கலு, என்னெல்லாம் கெமிக்கல் இருக்குது, என்னெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கான். படித்து பார்த்துருக்கேன், என்னைக்காவது படித்து பார்க்கணும். அப்போ அதெல்லாம் என்னது, அது நம்பரெல்லாம் போட்டிருப்பான், இந்த அதுன்னு 20 40 அதெல்லாம் நம்பரெல்லாம் போட்டிருப்பான். அப்போ அதெல்லாம் என்னது, ஆமாம் அதெல்லாம் வந்து கெடுதல், அதெல்லாம் கெமிக்கல், செயற்கையாக பண்ணுறது, இயற்கையான உணவு கிடையாது. அதெல்லாம் உடம்புக்குள்ளே போய் அதனால தான் கேன்சர் வருது, பிபி சுகர்லாம் அதிகமாகுது, உடம்பு இப்படி பெருசாகிட்டே போகுது. சாப்பிட்றது நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம், ஆனால் உடம்பு நிறைய குண்டு குண்டாக இருக்காங்கல்ல. காரணம் என்னது, இந்த கெமிக்கல்லாம் உள்ளே போய் அது உள்ள செயற்கையாக வேலை பண்ணுது, உடம்போட இயற்கையான செயல்பாட்டை அதை வந்து மாற்றி அமைக்குது. அதனால் உடம்பு அதிகமாகுது, வெயிட் அதிகமாகுது, அதனால் எல்லா விதமான நோய்களும் வருது, எல்லா விதமான பிபி வருது சீக்கிரமே. சின்ன வயசுலேயே இப்போ இளைஞராக இருக்கிற பொழுதே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, உடம்பு ஓவர் வெயிட்டாக இருக்குது. ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய நோயா. அது ஒபிசிட்டி வந்து அதனால உள்ள உடம்புக்குள்ளே நிறைய நோய்கள் வரும். நம்ம உடம்புக்குள்ளே நிறைய உறுப்புகள் இருக்குல்ல, எல்லாம் வரும். நீ எல்லாம் இதெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்டாக்கா எல்லாம் வரும். அதனால உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, இப்போ கொழுப்பு வருது இல்லை, உடம்புக்கு வெளியே நிறைய கொழுப்பு சதையாக தொங்குது, அதெல்லாம் என்னது, கொழுப்பு தான். உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்குல்ல, இப்போ அதுன்னு இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். டேய் மூடி வச்சுட்டு அது இங்கே கவனின்னு சொன்னேன். நோட்டு பேனாலாம் மூடி வச்சுட்டு நான் என்ன சொல்கிறோம் அதை கவனி. என்னைய பார்க்கணும், நேராக என் முகத்தை பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, என்னைய பார்க்கணும். எப்போதும் பாடம் நடத்துகிற போது டீச்சரை கவனிக்கணும். நீ நோட்டை எழுதுறது, கீழே பார்க்கறது, தரையை பார்க்கறது, அங்கே பக்கத்து வீடு ஆளை பார்க்கறது, உனக்கு தான் சொல்கிறேன், நேராக என்னைய பார்க்கணும். பாடம் யார் நடத்துகிறாங்களோ, பாடம் நடத்துகிறவங்களோ கவனிக்கணும். அப்போ தான் நடத்துகிற நம்ம பாடம் கேட்கறது வெறும் காது வழியாக மட்டும் கேட்கறது இல்லை, கண்ணு வழியாகவும் உள்ளே போகுது. சினிமா பார்க்குற போது எப்படி பார்க்குற, கண்ணை மூடிட்டு வரும் டைலாக் மட்டும் கேட்குறியா, இல்லை பாட்டு மட்டும் கேட்குறியா, கண்ணை திறந்துடான்னு பார்க்குறேல்ல. அப்போ காது வழியாக மட்டும் பாடம் உள்ளே போகிறது இல்லை, கண்ணு வழியாகவும் உள்ளே போகுது. கண்ணு வழியாக உள்ளே போகணும்னா நேராக பார்க்கணும், பேசுகிறவங்கள பார்க்கணும், கவனிக்கணும். ரைட்டா? வாயை மூடிட்டு கவனிக்கணும், கண்ணு திறந்துருக்கணும், காது திறந்துருக்கணும், வாய் மூடி இருக்கணும். சொன்னாதான் சொல்லணும். ரைட்டா? கேள்வி கேட்டால் அப்போ வாய் திறக்கணும், மற்றபடி காதில் கேட்குற பொழுது, கண்ணில் பார்க்குற பொழுது வாய் மூடி இருக்கணும். ரைட்டா? அப்போ தான் உள்ளே போகும். அதனால் இதெல்லாம் பேக்கடு ஐட்டங்களில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா போடுறான். அது எதுவுமே உடம்புக்கு நல்லதில்லை. அதுதான் நமக்கு பலவிதமான நோய்களுக்கு, ஜிஹெச்சில் போய் பார்த்தேன்னா தெரியும் எப்படியெல்லாம் நோயாளி இருக்கிறான்னு. கை வீங்கி போய், கால் வீங்கி போய், தலை வீங்கி போய், இல்லை வேற பிபி சுகரெல்லாம் வந்து போய் பாருங்கள். சும்மா இருக்கிற நாளில் வெறுமனே வேற அங்கே பார்க்குக்கு இதுக்கெல்லாம் போகாமல் நேராக ஜிஹெச் கூட்டு போக சொல்லணும். அம்மா அப்பா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில லீவில் வந்து எங்கள் சேரன் பார்க்குக்கு போகிறேன்னு போகாமல் வேற என்ன இருக்குங்க, ஃபன் பார்க்குக்கு போகாமல், பூங்காவுக்கு போகாமல் ஒரு நாள் அப்பாவை வந்து ஜிஹெச்சுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லணும். ஜிஹெச்சில் போய் அந்த ஜெனரல் வார்டில் உள்ளே போனால் யாரெல்லாம் எப்படியெல்லாம் படுத்துருக்கான்னு பார்த்தா தெரியும் அவனுக்கு என்னெல்லாம் நோய் இருக்குது. எப்படி ஃபன் பார்க்கில் ஒன்றும் இருக்காது, ஜிஹெச்சில் போனேன்னா எல்லாம் இருக்கும், எல்லா ஃபன்னும் அங்கே இருக்கும், எப்படி அவங்கள்ட்ட கேட்கணும், ஏன் உங்களுக்கு இந்த நோய் வந்தது, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்னா தெரியும் உனக்கு. சில பார்த்தா தெரியும், பார்த்து கேட்டால் தெரியும். ஏன் ஃபன் பார்க்கில் உங்கள் அப்பா அம்மா வேலை பார்க்குறாங்க, அங்கே மட்டும் போகிற? கூட்டு மாலில் யாரும் வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. சினிமா தேட்டரில் வேலை பார்த்ததும் போறிய சினிமாவுக்கு? அவங்க தாத்தா சினிமா தேட்டரில் வேலை பார்க்குறாரா? கூட்டு போகிறதுக்கு நீயே போகிறேல,
அதுக்கெல்லாம் அதெல்லாம் யாரை ஜிஹெச்சுக்குள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு என்ன ஏதுன்னு கேட்பான். ஜிஹெச்சுக்குள்ள போனா எந்த நாய் போனாலும் ஒரு நாயும் கேள்வி கேட்காது. அது பாட்டுக்கு அது திறந்து இருக்கும். நீ பாட்டுக்கு நீ உள்ள போகலாம், அதை சுத்திட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம். ஐசியு இந்த மாதிரி சில இடங்கள்ல தான் ஏதுன்னு கேட்பா. ஜெனரல் வார்டுல யார் வேணாலும் போகலாம். நீ போய் பார்த்துட்டு இல்லைன்னா சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போகலாம் வாட்ச்மேன்ட்ட. ஒன்றும் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஜிஹெச்ல அவன் கேட்குற அளவுக்குலாம் எவனுக்கு அங்கே பொறுப்பாலாம் ஒன்றும் கிடையாது. நீ நேராக போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு யாரெல்லாம் என்ன இருக்காங்க, எப்படி இருக்காங்க, தாத்தா பாட்டிலாம் நிறைய படுத்துரும். எவனும் திட்ட மாட்டான். போய் பாரு. போய் அங்கே இருக்க தாத்தா பாட்டிலாம் பார்த்து, ஏன் தாத்தா பாட்டி இங்கே வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டு, என்ன பிரச்சனைன்னு கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க. என்னெல்லாம் சாப்பிட்டதுனால என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் நல்லதில்லை உடம்புக்கு. நம்ம சாப்பிட்றது எதுக்காக சாப்பிட்றோம்? உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், புத்தி நல்லா வேலை செய்யணும். அதானே? உடம்பு நல்லா பலமா இருக்கணும், யானை மாதிரி குதிரை மாதிரி உற்சாகமா இருக்கணும், குதிரை மாதிரி வேகமா ஓடணும், யானை மாதிரி பலசாலியா இருக்கணும், காளை மாதிரி வீரமா இருக்கணும். அதெல்லாம் அதுக்கு தானே சாப்பிட்றோம். அப்ப அதெல்லாம் அது என்ன உணவு சாப்பிட்றதோ அந்த மாதிரி உணவு சாப்பிட்றதுனாலதான் நமக்கு அது கிடைக்கும். கண்ட உணவுலாம் சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு டேஸ்டா இருக்கும். லேசு குர்குரே எல்லாம் அதுல இருக்க காரம் சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு நல்லா இருக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. சாப்பிட்றது நாக்குக்கு நல்லது, ஆனா உடம்புக்கு நல்லது இல்லை. எப்பயாவது கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். நீங்க சின்ன வயசுல இது சாப்பிட்ற வயசுல இது சாப்பிட வேணாம்னு சொல்லலை. ஆனா அதே சாப்பாடா சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துல மாசத்துல ஒரு நாள், ஒரு ஆசைக்காக என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு தடவை 2 தடவை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆமா, பிஸ்கட்டோ வேற சாக்லேட்டோ இல்லை இந்த மாதிரி இதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதனால ரெகுலரா சாப்பிட்றதுங்கிறது பழக்கம் வச்சக்கூடாது. எப்போதாவது என்னைக்காவது டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டா பரவாயில்ல. அம்மா அப்பா கூட வெளியே போறோம், இல்லை சினிமா தியேட்டருக்கு போறோம், அங்கே பாப்கார்ன் வைக்கிறா இல்லை இந்த மாதிரி வைக்கிறான்னா அங்கே வாங்கி சாப்பிடலாம், பரவாயில்ல. என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள் என்னைக்காவது சாப்பிட்டா அது பரவாயில்ல. இதெல்லாம் காய்கறியே சாப்பிடாம நான் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன், அந்த காய் சாப்பிட மாட்டேன், இந்த காய் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா கவனி இதெல்லாம் கெமிக்கல்லாம் போட்டு அதிகமான உப்பு அதிகமான காரம் போட்டு செயற்கையா ஒரு டேஸ்ட் வச்சிருக்கான். நம்ம அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு பழகிட்டா அதுக்கு அடிமையாயிரும். இயற்கையான காய்கறியில அளவா தான் உப்பு காரம்லாம் இருக்கும். அது நமக்கு செயற்கையா மிகுதியா சாப்பிட்டு பழகுனதுனால இதெல்லாம் டேஸ்டே இல்லாததா தெரியுது. இயற்கையா இருக்கக்கூடிய வீட்டுல அம்மா சமையல் பண்றதுல உப்பு காரம்லாம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னு தெரியுதுன்னா அதுல இருக்கு. நம்ம அளவுக்கு அதிகமான டேஸ்ட்லயே சாப்பிட்டு செயற்கையான டேஸ்டே சாப்பிட்டு நாக்கு பழகுனதுனால இதை சாப்பிட்டா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. அதனால நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனா இதுல இந்த காய்கறி கீரைகள்லாம் சாப்பிட்றதுல உனக்கு ஆர்வம் வரணும்னா அந்த மாதிரியான சாப்பாடு, செயற்கையான உணவுகள், அது செயற்கையான டேஸ்ட் இருக்கக்கூடிய, ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். எப்பயாவது சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனா அது சாப்பிட்டாகணும், டெய்லி சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை விட நிறைய வெள்ளை பூண்டே சாப்பிட மாட்டேன்னு நல்லா கமன்னு வாசம் வருமே, அதானே? நம்ம ஆசிரமத்துல வெங்காயம் வெள்ளை பூண்டே கிடையாது. சமையல்ல என்னைக்காவது பார்த்திருக்கியா? காய்கறி சாம்பார்ல, ரசத்துல, மோர்ல என்னைக்காவது வெங்காயம் வெள்ளை பூண்டு வந்திருக்கா? இத்தனை வருஷம் சாப்பிட்டு இருக்கேல, என்னைக்காவது வெங்காயம் எடுத்திருக்கிய? வெள்ளை பூண்டு வந்திருக்கா ரசத்துல? இல்ல. அதனால அது கவனி. இப்போ என்னது நமக்கு பாடம் என்னது? அதனால காய்கறி கீரைகள் பழங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட பழகிக்கணும். இந்த பேக் பண்ண ஐட்டங்கள், கடையில் 2 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குற ஐட்டங்கள், அதுவும் இந்த லோக்கல் ப்ராடக்ட்லாம் ரொம்ப கெடுதல். அவன் என்ன போடுறானே இல்லை தெரியாது. அப்புறம் மல்டிநேஷ்னல் கம்பெனியாக வியாபாரத்துக்காக பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கான். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இருந்தாலும் அது கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். உணவுனா அதில் உயிர்த்தன்மை இருக்கணும். உயிர்த்தன்மை இருந்தாக்க கொஞ்ச நாளில் அது கெட்டு போகும். காய்கறி கீரைகள் பழங்கள் வச்சா என்ன ஆகும்? 2 நாள் 3 நாளில் சுருங்கி போகும், இல்லது அதில் அழுகி போகும். அதில் இருக்குல்ல, அப்போ அதில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத எதுவுமே ஆகாமல் அப்படியே இருந்த அதில் எந்த உயிர்த்தன்மையும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு புழு பூச்சியில கூட அதில் வளராது. அதனால அது உடம்புக்கு கெடுதல், நம்ம உயிருக்கு நல்லதில்லை.
அதெல்லாம் தெரியுதுல்ல. எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால அதெல்லாம் சாப்பிட்றத தவிர்க்கணும். அப்புறம் கவனி, அப்புறம் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோமோ அதை நல்லா நல்லா மென்று ஆடு மாதிரி நல்லா பல்லு, இத்தனை பல்லு இருக்குல்ல, 32 பல்லு இருக்குல்ல, அது பேசுறதுக்கு மட்டும் இல்லை, நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்குறார். நல்லா மென்று சாப்பிட்ணும். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து, ரசித்துனா என்னது, அதை விரும்பி சாப்பிட்ணும். அதோட டேஸ்ட்டு, உப்பு புளிப்பு காரம் எல்லாம் உணர்ந்து சாப்பிட்ணும். நீ எந்த அளவுக்கு வாயில் நல்லா கவனி, எந்த அளவுக்கு வாயில போட்டு நல்லா மெல்றியோ, வாயில் அந்த உமிழ்நீர் இருக்குல்ல, அதுவே பாதி ஜீரணம் பண்ணிடும். அது நம்ம சாப்பிட்றத ஜீரணம் பண்ணுறதுக்கு வாயில் இருக்க அந்த எச்சில் முக்கியமானது. இப்போ நம்ம வாயில் போட்டு நல்லா மெல்ற போது அந்த எச்சில் கலந்து அது உள்ளே போகிற பொழுது உள்ள வயிற்றுக்கு பாதி வேலை ஈஸியாயிரும். ஜீரணம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக ஜீரணம் பண்ணிடும். அதுக்கு தான் கடவுள் பல்ல கொடுத்துருக்குறார். பல்லுலாம் பேச முடியுமா? பல்ல கழட்டி வச்சுட்டு பேசி பாரு, வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த பல்லுலாம் 4 பல்லு இல்லாம இருக்கா, பேசுறானா இல்லையான்னு பாரு அவன். சரி கவனி, முடிச்சிடலாம். அப்ப என்னது, சாப்பாடு பத்தி தான் தடவை. சாப்பாடு பத்தி தான். ஒன்று காய்கறி கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிக்கணும். அது நமக்கு பிடிக்கலைனாலும் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு அதை சாப்பிட்டு பழகிக்கொள்ளணும். அதை சாப்பிட்டா தான் நம்ம யானை மாதிரி குதிரை மாதிரி பலமா இருக்கலாம், வலிமையா இருக்கலாம், ஓடலாம், நல்லா சுறுசுறுப்பா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாம். அதுக்காக நல்லா சாப்பிடணும். அப்புறம் இந்த கெட்ட உணவெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே உடம்புக்கு நோய் வராம இருக்கும். ஆடு மாடெல்லாம் ஏதாவது அதுக்கெல்லாம் கேன்சர் வருதா? கவனி, ஆடு மாடுக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கிய? அதுக்கு பிபி சுகர்லாம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சில நோய்கள் வரும், அது வயசாகிறதுனால வர்றது. அப்போ அதெல்லாம் பிபி சுகரு கேன்சரு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் செயற்கையான உணவுனால வரக்கூடியது. அதனால் அதெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணும். அப்புறம் சாப்பிட்ற பொழுது நல்லா விரும்பி டேஸ்ட் பார்த்து சாப்பிடணும். சரி, முடிக்க பிரேக் கொடுக்கலாமா?